தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/8/2023 திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம், பின்னிரவு 4:38 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, சில தினங்களுக்கு முன்னாலே ராகு காலம் எப்படி, ராகு காலத்தை எப்படி நம்ம மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் சொன்னேன். பொதுவாகவே ஒரு நாள் அப்படின்னா எழுந்துச்சோடனே சில பேர் கேட்பாங்க, காலையில் ஃபோன் வரும், இன்றைக்கி நான் ஒரு புது முயற்சியில் ஈடுபட போகிறேனே, அதுக்கு எத்தனை மணிக்கு நல்லா இருக்குது, ராகு காலம் யமகண்டம் இல்லாத ஒரு நல்ல நேரமாக இருக்கிறத பார்த்து சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ராகு காலம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், யமகண்டம்னு ஒன்று இருக்குது, அதுவும் நீங்கள் அந்த நாட்காட்டியில் பார்த்தா தெரியும். அந்த நேரமும் நம்ம தவிர்த்துருவணும். இந்த 2 நேரமும் தவிர மற்ற நேரங்களில் குளிகைன்னு ஒரு நேரம் இருக்குது. ஒரு சில நாட்களில் குளிகை நமக்கு நல்லாயிருக்கும், ஒரு சில நாட்களில் குளிகை ஒத்து வராது. ஆனால் பொதுவாகவே ராகு காலம் யமகண்டம் இது ரெண்டையும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அட்டவணை மாதிரி குறித்து வச்சுக்குவாங்க. நாட்காட்டி இல்லைனாலும் தனியாக குறித்து வச்சுக்குவாங்க. சில பேர் மனப்பாடமாகவே பாடல் வச்சுருவாங்க. அதில் நான் சொன்னேன் உங்களுக்கு, திருவிழா சந்தையில் வெயிலில் புரண்டு விளையாட செல்வது நியாயமா அப்படிங்கிற வரியை நினச்சிக்கிட்டீங்கன்னா, திருவிழானா தீனா, சந்தையில் அப்படின்னா சானா, அதுக்கப்புறம் வெயில் இல்லை வேணா, புரண்டுங்கிறதுக்கு புதன், அதுக்கப்புறம் விளையாட செல்வதுன்னு வீணாவில் வியாழன், செல்வதுனா சேனா முதல் எழுத்து செவ்வாய், ஞாயிறுக்கு கடைசி. காலையில் 7:30 to 9, 7:00லேருந்து 9 வரைக்கும் திங்கக்கிழமை, 9லேருந்து 10:30 வரை அடுத்த நாள், 10:30லேருந்து 12, 12லேருந்து 1:30, 1:30லேருந்து 3, 3லேருந்து 4:30, 4:30லேருந்து 6 ஞாயிற்றுக்கிழமை. நியாயமான முடியும். இது நினைப்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ராகுகாலம் இல்லாத நேரத்தில் நம்ம புது முயற்சி பண்ணலாம்னே. யமகண்டத்துக்குன்னு ஒரு பாடல் இருக்குது. அது என்ன பாடல் அப்படின்னா, விருப்பத்தில் புதுமை. நீங்கள் ஏதாவது புதுமையான இதை செய்ய நினச்சிங்க, விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, விருப்பத்தில் புதுமை, செயல்பாட்டில் திறமை, ஞாலத்தில் சந்தோஷம், வெற்றி. இப்படி இருந்தால் இந்த உலகத்திலே உங்களுக்கு சந்தோஷமும் வெற்றியும் வந்து சேரும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வரி இருக்குது. இதில் விருப்பத்தில் அப்படின்னா, காலையில் வீணா முதல் எழுத்து வியாழக்கிழமை, வியாழக்கிழமை எழுந்திரிச்ச உடனேயே யமகண்டம் வரும், 6லேருந்து 7 மணி வரை, 7:30 மணி வரை. அதனால் வியாழக்கிழமை காலையில் யாருமே 7:30க்குள்ளே எந்த புது முயற்சியும் செய்ய மாட்டாங்க. ஒரு கல்யாணம் வச்சா, ஒரு எது வச்சாலும் வியாழக்கிழமையில் 7:30 மணிக்கு மேலே பாருங்கள் அப்படிம்பாங்க ஒரு புது முயற்சிக்கு. அது மட்டும் எல்லாருக்குமே நினைவில் இருக்கும். வியாழன் என்று சொல்வதற்கு முதல்ல விருப்பத்தில் அப்படின்னு வருது, முதல் எழுத்து வீணா, வீணாவுக்கு 7:30லேருந்து 6லேருந்து 7:30 மணி வரை வியாழக்கிழமை யமகண்டம். அதுக்கு அடுத்து புதுமை, புதன்கிழமை அன்றைக்கு 7:30லேருந்து 9 மணி வரை யமகண்டம். விருப்பத்தில் புதுமை, செயல்பாட்டில் திறமை, செயல்பாட்டில் சேனா செவ்வாய், செவ்வாய்க்கு 9லேருந்து 10:30 வரை. அதுக்கு பிறகு 10:30லேருந்து 12 மணி வரை திங்கட்கிழமை. இதே போல் நம்ம ஒரு 1.5 மணி நேரம் கூட்டிக் கொண்டே போக வேண்டும். விருப்பத்தில் புதுமை, செயல்பாட்டில் திறமை, ஞாலத்தில் சந்தோஷம், வெற்றி. வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மாலை 3லேருந்து 4:30 வரை. இந்த யமகண்டத்தையும் நம்ம வச்சுக்கணும். யமகண்ட நேரத்தில் கண்டிப்பாக எந்த புது முயற்சியும் செய்யக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு விலை உயர்ந்த பொருளை யமகண்ட நேரத்தில் வாங்கிட்டு வந்தார். வர்ற வழியிலே கீழே விழுந்தது, உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டார். வருத்தப்பட்ட பின்னால் போய் கேலண்டரில் பார்த்தாராம், இது மாதிரி யமகண்டம்ங்கிற நேரமாக இருக்குது, கண்டமாகிற நேரம் அது கண்டமாயிருச்சு, ஒரு விலை உயர்ந்த பொருள், பல ஆயிரங்கள் பெறக்கூடிய ஒரு பொருள் இப்படி ஆகி போயிடுச்சு, கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு நம்ம எல்லாருமே ராகு காலம் யமகண்டம் பார்ப்பது வழக்கம். அதை கவிதை நடையிலேயே முன்னோர்களும் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து, இது போன்ற நல்ல வைர வரிகளை மனதில் நீங்கள் நினைத்து பதித்து வைத்து கொண்டால் அன்றாடம் எப்பொழுது ராகு காலம், எப்பொழுது யமகண்டம் என்பதை நாட்காட்டிக்கு பார்க்காமலேயே நீங்கள் அறிந்து கொண்டு செயல்பட இயலும் என்ற கருத்தை தெரிவித்து, இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். பொதுவாகவே சனி பார்ப்பது என்பது தடைகளையும் தாமதங்களையும் கொடுக்கும். எனவே நீங்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். ஆசைப்பட்டவைகளை உடனடியாக நீங்கள் வாங்க இயலாது. ஒரு நூதன பொருட்களை வாங்க நினைக்கிறீர்கள் என்றால் அதற்கேற்ற விதத்திலே பொருளாதாரம் இடம் கொடுக்காது. சரி, ஒரு சொத்து வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்றால் அது படிந்து வராது. ஆக இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தாமதங்களும் தடைகளும் வரத்தான் செய்யும். கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பும் குறையலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சுக்கிரபலம் வக்ர இயக்கத்தில் இருக்கிறது.
எனவே எதை செய்தாலும் நீங்களும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் அதிகரிக்கும். குறிப்பாக ஆரோக்கிய தொல்லை இருந்தாலே எதிலும் நம்ம கவனம் செலுத்த முடியாது. எனவே வரவு செலவுகளில் கொஞ்சம் சரளமான நிலை மாறி கொஞ்சம் வறட்சியான நிலையே உருவாகலாம். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக்கொள்ள நீங்கள் நினைத்தாலும் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை என்பதனாலே இன்று பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே ஆரோக்கியம் கொஞ்சம் சீர்கேட இருக்கும். எனவே மருத்துவ செலவுகளும் உருவாகலாம். நண்பர்கள் என்று சொல்லி நீங்கள் நம்பி ஏதாவது ஒரு புது முயற்சிகளில் ஈடுபட வைப்பீர்கள். ஆனால் அவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். என்ன இருந்தாலும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இடையூறு சக்திகள் அதிகரிக்கும் இந்த நாளில் விழிப்புணர்ச்சி தேவை. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கொஞ்சம் யோகமான நேரம். அதாவது 7ஆம் இடத்திற்கு அதிபதியும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியுமான சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை வெளியே வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொழிலில் புதிய கிளைத்தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். சரி, உத்தியோகத்தில் பணியில் இருப்பவர்களாக இருந்தால் ஏதேனும் பிரச்சனையின் காரணமாக வெளியேறி வந்த நீங்கள் மீண்டும் பணியில் சேர ஒரு வாய்ப்புகள் உருவாகலாம். ஆக இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய சனி பார்வை இருக்கிறது. உங்கள் ராசியில் சூரியன் 7ஆம் இடத்திலே சனி. இப்படி இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. தந்தை மகன் விரோதங்களை உருவாக்கும். தடைக்கற்கள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும். வந்த வாய்ப்புகள் எல்லாம் கை நழுவி செல்லலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு கீழ்ப்பணிபுரிபவர்களுக்கு கிடைத்து மனக்கவலையை உருவாக்கலாம். கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். பகல் 3:48 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். லாபாதிபதி இருப்பதனாலே வரவு செலவு திருப்திகரமாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். நேற்று செய்ய மறந்த பணி ஒன்றை இன்று செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில சம்பவங்கள் கூட இன்று நடைபெறலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 3:48க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருந்தாலும் கேது உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். மனதுகாரகன் சந்திரனோடு கேது இருப்பதால் மனக்கவலைகள் அதிகரிக்கும். சிறிய விஷயத்தை கூட பெரிதுபடுத்திக் கொள்வீர்கள். குண்டூசி அளவு இருக்கும் ஒரு விஷயத்தை யானை அளவாக மிகைப்படுத்தி பார்க்கும் ஆற்றல் வரலாம். எதிர்மறை சிந்தனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அவற்றை மறந்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். அருகில் பழகுவோரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்திலே உங்கள் கீழ் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் சக பணியாளர்களாக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போவதன் மூலமே ஆதாயம் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு உயரும் நாள். செல்வ நிலையும் ஒருபடி உயரும். உங்கள் ராசிநாதன் நல்ல வளர்ச்சி வரக்கூடிய விதத்திலேயே சஞ்சரிக்கின்றார். அது மட்டுமல்ல, சுக்கிரபலமும் நன்றாக இருக்கிறது. 7க்கு அதிபதி வக்கிரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். அதே நேரத்தில் 12க்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கின்றார். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சுப விரயங்கள் அதிகரிக்கும். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே நேரத்தில் 4ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லையும் அகலும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் குரு ராசியை பார்ப்பதால் யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். பற்றாக்குறை அகலும். பணவரவு கூடும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். நிகழ்ச்சிகளில் பங்கு உள்ள அழைப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம். முக்கிய புள்ளிகளின் சந்திப்பால் முன்னேற்றம் காண இயலும். மகர ராசி நேயர்களே, 8லே சூரியன். 8ல் சூரியன் இருந்தாலே இதயம் மகிழும் சம்பவம் நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். மனக்கவலைகள் தான் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு எதிரியாக மாறலாம். கடன் சுமை கூடுவத விதத்திலே ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகும். அதிகார அந்தஸ்தில் உள்ளவர்களின் பகை உருவாகலாம். மாமன் மைத்துன் வழியிலும் ஒத்துழைப்பு குறைவாகவே கிடைக்கும். இன்று சேமிப்புகள் கரையக்கூடிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 3:48 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு சலசலப்பு, மாலை நேரத்தில் கலகலப்பு என்று வைத்துக் கொள்ளலாம். எனவே எது செய்தாலும் காலையில் திட்டமிட்டு செய்ய இயலாது. நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். நீங்கள் எது எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது வருவதில் தடைகள் உருவாகும். பிள்ளைகளாலும் பிரச்சனை உண்டு. மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் அகலும். மக்கள் செல்வங்களாலும் நன்மை கிடைக்கும். பொருளாதார நிறைவு பெறும்.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 3:48க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் கலகலப்பு, மாலை நேரத்தில் சலசலப்பு என்று கருதலாம். காலை நேரம் ஏதாவது ஒரு புது முயற்சி செய்ய நினைத்தால் செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் அதிகரிக்கும், இரட்டித்த சிந்தனை மேலோகும், பக்கத்தில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள், வீண் விரயங்கள் அதிகரிக்கும், மனக்கிளேசங்களின் காரணமாக நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் என்று இருப்பீர்கள். பொதுவாகவே சந்திராஷ்டமம் என்றால் வீட்டில் இரு, விலகி இரு, விழித்திரு என்ற வேதங்க மந்திரத்தை நீங்கள் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.